சேலம் மாவட்டம் சிவதாபுரம் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு வருகை தந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பென்ஷன் தொகை கேட்ட விதவை பெண்ணிடம் நக்கலாக பேசியுள்ளார். முதல்வர் நினைத்தால் கூட திடீரென யாருக்கும் வேலையை கொடுத்துவிட முடியாது எனவும், நாமக்கல் மாவட்ட கலெக்டர் வேலை காலியாகத்தான் உள்ளது, அங்கு வேண்டுமானால் உன் மகளை பணியில் அமர்த்திவிடலாமா எனவும் கிண்டலடிக்க, அதை கேட்டு மனம் நொந்த விதவை பெண்ணின் மகள் முகாமை விட்டே வேகமாக வெளியேறினார். அந்த காட்சிகளை பார்ப்போம். என்ன படிச்சிருக்கேன் ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. சொல்றது கேட்க ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. இங்க வேலை இருந்து நீ சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். இப்ப என்ன நாமக்கல் கலெக்டர் வேகன் அம்மா நான் தான் சொல்றேன் தாயே, அம்மா நான் சொல்றேன் உறுதியா வேலை வாங்கி தரேன். இங்க வேலை இருக்குன்னு சொல்லு, இங்க வேலை இருக்குன்னு சொல்ல வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் வேலை. நீங்க பாரு ஏதோ ஒரு வேலைன்னு சொன்னா வாங்கி தரேன். இந்த இது ரேஷன் கடையில் 1000 ரூபாய் பணம் வந்தா ஆமா இது 1500 அதான் இதோ விடவே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணா வந்துடும். நீ இது வாங்கிட்டு அப்ளை பண்ணி தர எம்எல்ஏ நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்கேன் ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. சொல்றது கேட்க ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. இங்க வேலை இருந்து நீ சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். இப்ப என்ன நாமக்கல் கலெக்டர் வேகன் அம்மா நான் தான் சொல்றேன் தாயே, அம்மா நான் சொல்றேன் உறுதியா வேலை வாங்கி தரேன். இங்க வேலை இருக்குன்னு சொல்லு, இங்க வேலை இருக்குன்னு சொல்ல வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் வேலை. நீங்க பாரு ஏதோ ஒரு வேலைன்னு சொன்னா வாங்கி தரேன். என்ன படிச்சிருக்கேன் அம்மா பாரு ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. சொல்றது கேட்க ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. இங்க வேலை இருந்து நீ சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். இப்ப என்ன நாமக்கல் கலெக்டர் வேகன் அம்மா நான் தான் சொல்றேன் தாயே, அம்மா நான் சொல்றேன் உறுதியா வேலை வாங்கி தரேன். இங்க வேலை இருக்குன்னு சொல்லு, இங்க வேலை இருக்குன்னு சொல்ல வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் வேலை. நீங்க பாரு ஏதோ ஒரு வேலைன்னு சொன்னா வாங்கி தரேன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? சேலத்தில் இன்றைய தினம் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சேலம் மாநகர் சிவதாபுரம் அருகே உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்று வரும் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்து அதற்குண்டான தீர்வை காண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த முகாமை பார்வையிடுவதற்காக வந்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அங்கு இருக்கக்கூடிய முகாமை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஒரு விதவை பெண் ஒருவர் தனக்கு அந்த விதவை பென்ஷன் வழங்குமாறு அவர் கோரிக்கை கடிதத்தை வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட அவர் மேலும் உங்களுக்கு வேறு கோரிக்கை உள்ளதா என்று கேட்டபோது, என் கணவர் இறந்து 6 மாதம் தான் ஆகிறது, என் மகளுக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் நக்கலாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் பணி காலியாகத்தான் இருக்கிறது, வேண்டுமென்றால் அங்கு சேர்ந்து கொள்ளுங்கள் என அவர் கூறினார். இதனை பார்த்துக் கொண்டிருந்த அந்த பெண் அங்கிருந்து முகம் சுளித்தபடியே வேகமாக அந்த முகாமை விட்டு வெளியேறியிருக்கிறார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினருடைய இந்த பேச்சு பொதுமக்கள் மத்தியிலேயே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்ப என்ன நாமக்கல் கலெக்டர் வேகன் அம்மா நான் தான் சொல்றேன் தாயே, அம்மா நான் சொல்றேன் உறுதியா வேலை வாங்கி தரேன். இங்க வேலை இருக்குன்னு சொல்லு, இங்க வேலை இருக்குன்னு சொல்ல வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் வேலை. நீங்க பாரு ஏதோ ஒரு வேலைன்னு சொன்னா வாங்கி தரேன். என்ன படிச்சிருக்கேன் அம்மா பாரு ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. சொல்றது கேட்க ஏதோ ஒரு வேலைங்கிறது முதலமைச்சராலே முடியாது. இங்க வேலை இருந்து நீ சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். இப்ப என்ன நாமக்கல் கலெக்டர் வேகன் அம்மா நான் தான் சொல்றேன் தாயே, அம்மா நான் சொல்றேன் உறுதியா வேலை வாங்கி தரேன். இங்க வேலை இருக்குன்னு சொல்லு, இங்க வேலை இருக்குன்னு சொல்ல வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன் வேலை. நீங்க பாரு ஏதோ ஒரு வேலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.